வணக்கம். கிரேட் வெஞ்சர்ஸ் வழங்கும் லாபம் கமாரோட்டியில் ஜெயிக்கலாம் வாங்க. இன்றைய நிகழ்ச்சிக்கு நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் கிரேட் வெஞ்சர்ஸ் நிறுவனத்தின் தலைவரான திரு ஹரிஹரன் அவர்கள். கமாரோட்டியில் ஜெயிப்பது எப்படி என்பது குறித்து நம்முடைய விளக்கம் அளிக்க இருக்காங்க. நேர்களை நீங்கள் செய்ய வேண்டியவை டிவி ஸ்கிரீன்ல பிளாஷ் ஆகிட்டு இருக்க இந்த நம்பருக்கு டயல் செய்து உங்கள் கேள்விகளை கேட்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். வணக்கம். நேற்றைய மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸ் எப்படி இருந்தது? நேற்று நடந்த முக்கிய நிகழ்வுகள் சொன்னா என்னென்ன விஷயங்கள் சொல்லுங்க சார். நேற்று முக்கிய நிகழ்வுகளுக்கு முன்னாடி முக்கியமா தங்கத்தோட ஜஸ்ட் ஒரு $2 மட்டும் ஏறி முடிவடைஞ்சிருக்கு. $1282.70 முடிவடைஞ்சிருக்கு. ஆனால் இதை இந்திய சந்தையில் எடுத்தோம்னா கிட்டத்தட்ட 10 கிராமுக்கு $100 இறங்கி முடிவடைஞ்சிருக்கு. கிராமுக்கு $10 இறங்கி முடிவடைஞ்சிருக்கு. ரீசன் என்னன்னா ருபீஸ் தட் இஸ் அங்க டாலர் வீக் ஆனதுனால கோல்டு விலை இங்க $3 பக்கம் ஏறி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பட் டாலர் வீக் ஆனதுக்கு தகுந்த மாதிரி இங்க ருபீஸ் ஸ்ட்ராங் ஆனதுனால இங்க இந்தியன் மார்க்கெட்ல மட்டும் மார்க்கெட் இறங்கி முடிவடைஞ்சிருக்கு. ஸோ இட் டசன்ட் மீன் இந்த கோல்டு வந்து இப்போ டவுன் ட்ரெண்ட் உடனே இங்க இறங்கவே உடனே நம்ம டவுன் ட்ரெண்ட் நினைச்சா கூடாது இல்லையா? அதுக்காக சொல்றேன். அங்க ஆக்சுவலா ஏறி இருக்கு. இங்க இந்தியன் ருப்பியில மட்டும் இறங்கி இருக்கு, வேற ஒன்றும் கிடையாது. தென் க்ரூட் ஆயில பொறுத்த வரைக்கும் நேற்று இன்வென்ட்ரி எதிர்பார்த்ததை விட சப்ளை வந்து கொஞ்சம் வீக்கா இருந்திருக்கு. அப்படிங்கிறதுனால க்ரூட் ஆயில் யூஎஸ் மார்க்கெட்ல ஏறி இருக்கு. இங்க ருப்பியால இறங்கி முடிவடைஞ்சிருக்கு. பேஸ் மெட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் யூரோ மார்க்கெட் கொஞ்சம் ரெக்கவர் ஆகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் இருந்ததுனால சென்ற வாரம் கொஞ்சம் பெட்டரா இருந்தது. நேற்று முக்கியமா என்னாச்சுன்னா யூஎஸ் டாலர் வீக் ஆனதுனால யூரோ மார்க்கெட்டும் டிமாண்ட் குறையும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புல லிட்டில் பிட் எல்லா கமோடிட்டிஸும் பேஸ் மெட்டல்ஸ் லைட்டா இறங்கி முடிவடைஞ்சிருக்காங்க. சார், பரவலாகவே ஒரு 2 மாதம் 3 மாதம் முன்னாடி வந்து இ சில்வர் அண்ட் இ கோல்ட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு வந்து பேலன்ஸ் பேமெண்ட் வந்து தரலன்னு ஒரு இஷ்யூ போயிட்டு இருந்தது. என்எஸ்சிஎல் வந்து பே பண்ணிருக்காங்க. அதாவது இ சில்வர் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து 44 crores வந்து ஃபைனல் செட்டில்மெண்ட் பண்ணிருக்காங்க. அந்த விஷயத்தை பத்தி சொல்லுங்க சார். அதாவது இது கடந்த ஒரு வருடமா போயிட்டு இருந்த இஷ்யூ தானே அது. மோரலஸ் ஒரு 90% முடிஞ்சிருச்சு. எல்லாரும் கொடுத்து முடிச்சுட்டாங்க. பேலன்ஸ் பேமெண்ட் அப்படின்னா இ சில்வரே ஒரு ரெண்டு பார்ட் பேமெண்டா கொடுத்தாங்க. முதல் பார்ட் பேமெண்ட் ஒரு 3 months பேக் வந்துச்சு. இல்ல இன்னைக்கு செகண்ட் பார்ட் லாஸ்ட் மந்த் வந்து எல்லாமே மோரலஸ் செட்டில் ஆயிடுச்சு. எம்சிஎக்ஸ் காப்பர் வந்து குட் ட்ரேட் சைட்வேஸ் மூவ்மெண்ட் சொல்றாங்க. எம்சிஎக்ஸ் காப்பர் வந்து சைட்வேல தான் இருக்குமா? இல்ல, அப்படி இல்ல, அதுவும் கிடையாது. M6 காப்பரை நம்ம எடுத்து பண்றதுக்கு வேற எல்எம்இ இன்வென்ட்ரி எல்எம்இல எப்படி ட்ரேட் ஆகுதுன்னு வச்சு நம்ம முடிவெடுக்கலாம். எல்எம்இல இன்னும் ட்ரெண்டே கிடையாது. அங்க சைட் வேவ்னாவே ஆப்வியஸா M6 காப்பர் சைட் வேவ் அவ்வளவுதான். இன்னைக்கு நேச்சுரல் கேஸோட இன்வென்ட்ரி லெவல்ஸ் இன்னைக்கு வந்து எப்படி இருக்கும்? இன்னைக்கு ஈவினிங் செஷன் Thursday ஈவினிங் மோஸ்ட்லி அகைன் நான் ஒரு ரீசெண்ட் டேஸ்ல சொல்லிட்டே வரேன், இன்வென்ட்ரி டைம்ல ட்ரேடிங் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்றேன். சோ இன்வென்ட்ரி மோஸ்ட்லி ட்ரேடிங் அவாய்ட் பண்றது நல்லது. எதுக்காக நீங்க அவாய்ட் பண்ணணும்னு சொல்றீங்க சார்? இன்வென்ட்ரி ட்ரேட் பண்ணாதீங்கன்னு சொல்றீங்க பார்த்து. இல்ல, இன்வென்ட்ரி எதுக்காக அவாய்ட் பண்ண சொல்றேன்னா இன்வென்ட்ரி டைம்ல மார்க்கெட் ஹை வாலட்டிலிட்டி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நேச்சுரல் கேஸ் எடுத்து பார்த்தோம்னா இன்வென்ட்ரி நார்மலாவே when compared to crude oil நேச்சுரல் கேஸ் வந்து ஹை வாலடைல். ஜஸ்ட் லைக் தட் மார்க்கெட் ஹையை டச் பண்ணும், அப்படியே மார்க்கெட் லோ பிரேக் பண்ணும். ஒரே நாள் 2-3 தடவை ஹை லோலாம் பிரேக் பண்ணும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய கமாடிட்டி இன்வென்ட்ரி டைம்ல எப்பவுமே இந்த வாரத்துக்கு இன்வென்ட்ரி டைம்ல தான் மார்க்கெட் அதிகபட்சமான வாலட்டிலிட்டி இருக்கும். அது ஒரு மாதிரி அன்கன்ட்ரோலபிள் வாலட்டிலிட்டி இருக்கும். மோஸ்ட்லி சம்டைம்ஸ் எதுவும் டிஃபரன்ஸ் இல்லைங்கிற மாதிரி இன்வென்ட்ரி இருந்துச்சுன்னா அப்படியே ஸ்டாட்டிக்கா நிற்கும், வேற ஒன்றும் இல்லை. ஸோ அந்த டைம்ல போயிட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷா என்ட்ரி கொடுத்து மாட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இன்வென்ட்ரி டைம் ட்ரேடிங் வேண்டாம் அப்படின்னு சொல்றோம். ஒரு ட்ரேடருக்கு வந்து டெக்னிக்கல்ஸ் ஆர் ஃபண்டமெண்டல்ஸ் எது வந்து முக்கியமானது ஒன்றா இருக்கு சார் ட்ரேடர்ஸ்க்கு? அதாவது ஃபண்டமெண்டல் நிறைய முறை சொல்லிட்டேன், இருந்தாலும் சொல்றேன். ஃபண்டமெண்டல்ஸை பொறுத்தவரையில எல்லாரும் ஈஸியா தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம். டெக்னிக்கல்ஸை பொறுத்தவரையில எல்லாருமே அவ்வளவு ஈஸியா தெரிஞ்சுக்க முடியாது. அதனால ஃபண்டமெண்டல்ஸை பொறுத்தவரையில ஈஸியா தெரிஞ்சுக்க முடியுங்கிறதுனால ஃபண்டமெண்டல் ஏறணும், மார்க்கெட் ஏறுங்கிற மாதிரி இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் க்ரூட் ஆயிலோட ஃபண்டமெண்டல் ஏறணுன்ற மாதிரி இருந்துச்சுன்னா எல்லாருமே பையிங்கா போவாங்க. அப்ப யார் தான் செல்லிங் பண்றது? ஸோ ஃபண்டமெண்டல் எந்த ஒரு செய்தி எல்லாரால ரொம்ப ஈஸியா கணிக்க முடியுதோ மார்க்கெட் அதுக்கு தகுந்த மாதிரி போகாது, அதுக்கு எதிர்ப்புறமா தான் போகும். அதனால எப்பவுமே வந்து ஃபண்டமெண்டல் எல்லாருக்கும் தெரியுங்கிறதால ஃபண்டமெண்டல் 80% ஃபெயிலியர் ஆகும். பட் டெக்னிக்கல்ஸ் அப்படிங்கிறது ஃபண்டமெண்டல் முடிஞ்சதை சொல்லக்கூடியதான் ஃபண்டமெண்டல். டெக்னிக்கல்ஸ் அப்படிங்கிறது நடக்கக்கூடியதை தெரிஞ்சுக்கிறது, அது எல்லாராலையும் தெரிஞ்சுக்க முடியாது. அதனால டெக்னிக்கல்ஸ் 80% பாசிட்டிவா முடியும். அதனாலதான் என்ன சொல்லுவேன், டெக்னிக்கல்ஸை பார்த்து ட்ரேட் பண்ணுங்க. ஃபண்டமெண்டல் செய்திகளை ஜஸ்ட் காலில் போட்டுருவாங்க. இந்த டெக்னிக்கல்ஸ் நீங்களா கத்துக்கிட்டு பண்ண முடியாதுங்கிறதுக்காக தான் கிரேட் வெஞ்சர்ஸ் லெவல்ஸாவும் சார்ட்டாவும் உங்களுக்கு கொடுத்து ரொம்ப ஈஸியா பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம் சார். ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் ஐயோ. வணக்கம் மேடம். வணக்கம் சார். பேசுங்க ஐயோ. வணக்கம் சார். ஐயோ வணக்கம், சொல்லுங்க. சார், இப்போ இம்போர்ட்டர் வந்துட்டு இம்போர்ட் பண்ண குறைஞ்சிட்டாங்க அப்படின்னா
இது வந்து கமாடிட்டில ரிஃப்ளெக்ட் ஆகுமா? இப்போ டாலர் ரேட் 60 ரூபா இருக்கு இல்லையா, சப்போஸ் ஃபியூச்சர்ல வந்து 65 ரேட் ஆயிடுச்சு, இந்தியன் வேல்யூ குறைஞ்சு டாலர் ரேட் ஏறிச்சு அப்படின்னா இம்போர்ட்டர் மேக்ஸிமம் இம்போர்ட் பண்ண மாட்டாங்க இல்லையா, அப்படி இருக்கும்போது அது வந்து கமாடிட்டி மார்க்கெட்டை பாதிக்குமா? கண்டிப்பா. சரி, டாலர் 60 ரூபா 46 காசு இருக்கு டாலர், திடீர்னு 62 ரூபா ஆயிடுச்சு, ருப்பி வீக் ஆச்சு, டாலர் ஸ்ட்ராங் ஆச்சு அப்படின்னா நீங்க இறக்குமதி பண்ணக்கூடியது ஒரு டாலர் ரேட்டு 60 ரூபா கொடுத்து ஒரு டாலருக்கு இறக்குமதி பண்றது 62 ரூபா கொடுத்து பண்ணும்போது 2 ரூபா நீங்க கூட கொடுப்பீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 1300 அவுன்ஸ் மீன் $1300 அப்படி ஒரு அவுன்ஸ் $1300 1300 ஃபார் எக்ஸாம்பிள் இன்டூ 60 ரூபா போட்டால் எவ்வளவு வருது? அதில் 62 ரூபா போட்டால் கூட தான் வரப்போகுது. ஸோ இது ஏறினால் டைரக்டா இங்க வந்து இம்பாக்ட் இருக்க தான் செய்யும். தொடர்ந்து பேசலாம் சார். கும்பகோணத்துல இருந்து நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் அரவிந்தன். ஹலோ, சொல்லுங்க அரவிந்தன், உங்க சந்தேகங்கள் என்னன்னு தெளிவா கேளுங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் அரவிந்த், சொல்லுங்க சார். ஒரு மேஜர் சப்போர்ட் ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸ் அது கிட்ட வந்து ஒரு பிரைஸ் போயிட்டு இருக்கும்போது ஒரு லாங் டேர்ம் அரவிந்தன் தொடர்புல இல்ல. அடுத்த நேயர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் நரசிம்மன். கமாடிட்டியில ஆப்ஷன்ஸ் எப்போ வரும்? ஓகே, கமாடிட்டில ஆப்ஷன்ஸ் வரணும்னு சொல்லிட்டு நானே ஒரு 2-3 வருடமா எதிர்பார்த்துட்டு இருக்கேன். பட் மேக்சிமம் அடுத்த ஒரு 6 மாசத்துல வந்துடும். அதாவது ஆல்ரெடி ஆப்ஷன்ஸ் எடுத்துட்டு வரலாம்ங்கிற மாதிரி ஒரு கிரீன் பிளாக் காட்டியிருக்காங்க. இதை மேற்கொண்டு அடுத்த ஒரு 6 மாசத்துல லைவ் நடைமுறைக்கு வரத்துக்கு சாத்தியம் அதிகமாவே இருக்கு. சார், டெய்லி வெளியாகக்கூடிய டேட்டா ரிலீசஸ் அண்ட் குளோபல் வியூஸ் வந்து மார்க்கெட் வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் சார்? அதெல்லாம் டெய்லி வெளியாகக்கூடிய டேட்டா ரிலீசஸ் எடுத்தோம்னா எல்லாமே இன்வென்டரி தான். எவ்ரி டே ஆஃப்டர்நூன் ஒரு 2 o'clock எல்லாமே மெட்லெக்ஷன் இன்வென்டரி ஸ்டாக் லெவல் வரும். அந்த ஸ்டாக் லெவலை பேஸ் பண்ணி பேஸ் மெட்டல்ஸோட மூவ்மெண்ட்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு புதனன்று வரக்கூடிய கச்சா எண்ணெய் இன்வென்டரி, ஒவ்வொரு வியாழனன்று இயற்கை எரிவாயு இன்வென்டரி, இந்த இன்வென்டரியை பேஸ் பண்ணி தான் அன்னன்னைக்கு மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸ் இருக்கும். இது இல்லாமல் அடிப்படை செய்திகள்னால எவ்ரி சிங்கிள் டே அடிப்படை செய்திகளை வச்சு எந்த அளவுக்கு டாலர் நேரடியா வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கறத வச்சுதான் எல்லா கமாடிட்டிஸுமே மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸ் மாறும். அதே மாதிரி அது $1 மற்ற இன்னொரு பக்கம் எடுத்து பார்த்தோம், டைரக்டா கமாடிட்டி க்ரூட் ஆயில் ப்ரொடக்ஷன் ஏரியால ப்ராப்ளம், இல்ல க்ரூட் ஆயில் சப்ளை அதிகரிச்சிருக்கு, இல்ல உக்ரைன் ரஷ்யா டென்ஷன்ஸ் குறைஞ்சிருச்சு, இந்த மாதிரி பிரச்சனை, இந்த மாதிரி ஃபண்டமெண்டல் நியூஸ்னாலையும் மாறும். ஆனால் ஃபண்டமெண்டல் நியூஸ்னால மாறுறதுக்கு முன்னாடி டெக்னிக்கல் நியூஸ் வந்து ஏறுங்கிற மாதிரி தான் தகுந்த மாதிரி ஏறதான் செய்யும். தொடர்ந்து பேசலாம் சார். திருப்பூர்ல இருந்து நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் பிரபு. வணக்கம் மேடம். சொல்லுங்க பிரபு, உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். ஒரு 3 கொஸ்டின் கேட்டுட்டு நான் கட் பண்ணிக்க அப்படின்னு சார். சொல்லுங்க சார். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து நீங்க இப்படி சொன்னீங்களா, மார்க்கெட் வந்து எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்றது மாதிரி போகாது, இதுக்கு ஆப்போசிட்டா தான் போகும்னு சொல்லி சொன்னீங்களா சார்? சரி, அதான் உண்மை. கேளுங்க. அடுத்து அது ஒண்ணு நல்லா வருதுங்க சார், அது ஒரு டீட்டெயில் கொஞ்சம் சொல்லுங்க சார். ரெண்டாவது வந்து இந்த இன்வென்டரி வரும்போது நீங்க இன்வெஸ்ட் ட்ரேட் பண்ணாதீங்கன்னு சொன்னீங்க. அது வந்து இப்ப நம்ம டே டைம்ல பண்ணலாங்களா, ஈவினிங் டைம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்களா? அது கொஞ்சம் தெளிவு வேணுங்க. மூணாவது வந்துங்க சார், மார்க்கெட்ல வந்து சப்போஸ் இந்த ஹை கட் பண்ணி பை பண்றது, லோ கட் பண்ணா செல் பண்றது, இந்த மாதிரி இதுல வந்து நிறைய வந்து லாஸ் ஆயிருக்குங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம என்ன முடிவு எடுக்கணும், டெக்னிக்கலா அதுக்கு என்னென்ன சப்போர்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறது கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க சார். சரி, அதாவது நீ கேட்ட கேள்வியில ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சேர்த்திருக்கணும். அதாவது அடிப்படை செய்திகளை பார்த்து நம்ம ட்ரேடிங் செஞ்சோம்னா மார்க்கெட் நமக்கு எதிர்புறமா போகும். ஒரு உதாரணத்துக்கு ஃபண்டமெண்டல் நியூஸ் வந்து அடிப்படையா ஒரு செய்தி எல்லாருக்குமே தெரியுது. இன்னைக்கு வந்து கண்டிப்பா கச்சா எண்ணெயோட ப்ரொடக்ஷன் வந்து அதிகமா மழை பெய்யுது அந்த இடத்துல, அதனால கச்சா எண்ணெயோட ப்ரொடக்ஷன் வந்து தடைபட போகுதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். கச்சா எண்ணெய் ப்ரொடக்ஷன் தடைபட போகுது, உதாரணத்துக்கு தான் சொன்னேன், தடைபட போகுது எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னா தடைபட்டால் என்ன ஆகும், உடனே கச்சா எண்ணெயோட விலை அதிகரிக்கும். சோ எல்லாருமே வாங்கதான் ரெடியா இருப்பாங்க. அப்ப யாருதான் செல் பண்ணுவாங்க? எல்லாருமே பை பண்ணணும்னா யாருதான் செல் பண்ணுவாங்க? அதனாலதான் வந்து ஃபண்டமெண்டல்ஸை பார்த்து பண்ணீங்க அப்படின்னா மார்க்கெட் உங்களுக்கு எதிர்புறமா போகும் அப்படின்னு சொல்ல வந்தேன். வேற டெக்னிக்கல்ஸ் அப்படிங்கறது எல்லாராலையும் தெரிஞ்சுக்க முடியாததுனால மார்க்கெட் டெக்னிக்கலை நோக்கி தான் போகும். இதே வந்து ஒன்னும் ப்ராடா சொல்லணும் அப்படின்னா டெக்னிக்கல் எல்லாருக்குமே தெரியும், டெக்னிக்கலா மார்க்கெட் ஏறும் அப்படிங்கறது இருக்க ஒரு 100 ட்ரேடர்ஸ்னா 100 பேருக்குமே தெரியும்னா அப்ப மார்க்கெட் அதுக்கும் அகெயின்ஸ்டா தான் போகும். அதனாலதான்
20% டெக்னிக்கல் ஃபெயிலியர் ஆகும், 80% டெக்னிக்கல் சக்சஸ் ஆகும். ஃபண்டமெண்டல் 80% ஃபெயிலியர் ஆகும், 20% எடுபடும். அதனால டெக்னிக்கல்ஸ் எல்லாருக்கும் கத்துக்க கஷ்டம் அப்படிங்கறதுனால கிரேட் வெஞ்சர்ஸ்ல எவ்ரி மார்னிங் 10:15 மணிக்கு எங்களோட அளவுகள் ரொம்ப மிக துல்லியமான அளவுகள், அதனை அடுத்து ரொம்ப சுலபமா கத்துக்க சார்ட் எல்லாரும் ஈஸியா கத்துக்கிற மாதிரி சார்ட்ஸும் கொடுத்துருக்கேன். சோ இதை பார்த்து பண்ணாலே போதும் அப்படின்னு சொல்லுவோம். இரண்டாவது, இன்வென்டரி டைம்ல ஏன் ட்ரேடிங் பண்ண வேண்டாம் அப்படின்னா, இன்வென்டரி டைம்ல எதனால ட்ரேடிங் பண்ண கூடாது அப்படின்னா, மார்க்கெட் அதிகமா ஜம்ப் ஆகும். ஜஸ்ட் லைக் தட் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் மூவ்மெண்ட் எடுத்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் இன்வென்டரி டைம்ல மார்க்கெட் அதிகமான மூவ்மெண்ட்டை கொடுக்கும். அதுவும் இல்லாம சில நேரம் பாதி நேரம் போலியான மூவ்மெண்ட்டையும் கொடுத்துருக்கும். ஏன்னா ஒரு பக்கம் வேக வேகமா அதிகமா ஜாபர்ஸ் சொல்லுவோம், வேக வேகமா மார்க்கெட் ஏற போதும் பை பண்ணுவாங்க. அவங்க பை பண்ணிட்டு மார்க்கெட் அங்க யூஎஸ் மார்க்கெட்ல இல்ல, அப்படியே ஜஸ்ட் லைக் ரிவர்ஸ் ஆச்சுன்னா யூஎஸ்ல ஒரு 50 சென்ட் இறங்கினாலே 50 சென்ட் இறங்கினா இங்க என்ன ஆச்சு, கிட்டத்தட்ட 30 ரூபா இறங்கும். சோ அந்த அளவு ஃபாஸ்டா வாலடைல் இருக்கும். அப்படிங்கறதுனால இன்வென்டரி டைம்ல ட்ரேடிங் அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் நீங்க வாங்கியோ இல்ல வித்து வச்சிருக்க பொருளோ லாபத்துல இன்வென்டரியில வரும்போது கட் பண்ணிக்கோங்க, இன்வென்டரி டைம்ல கட் பண்ணிக்கோங்க. வேற நீங்க புதுசாக வாங்கலாம், மார்க்கெட் ஏறுது வேகமா போய் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க மாட்டுவீங்கிறதுக்காக தான் இன்வென்டரி டைம் அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்றேன். அதன் அடுத்து லோ கட் ஆச்சு அப்படின்னா நீங்க நான் வெளியாகலாமா, இல்ல லோ கட் ஆச்சுன்னா ஷார்ட் போறது, இல்ல ஹை கட் ஆச்சுன்னா லாங் போறது, இது ஒரு கண்மூடித்தனமான ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ், நம்பிக்கைன்னு சொல்லலாம். சோ அந்த மாதிரி இடத்துல நீங்க அந்த மாதிரி ஒரு கண்மூடித்தனமான வியாபாரம் நீங்க செய்யவும் கூடாது. இருந்து ஒரு நேர்ல இருக்காங்க. வணக்கம் சரவணன். வணக்கம் சரவணன். வணக்கம். சொல்லுங்க சரவணன், உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். காப்பர் இன்னைக்கு ட்ரெண்ட் எப்படி சார் போவோம்? நாங்க கிரேட் வெஞ்சர்ஸ் கிளைண்ட் சார். காப்பரை பொறுத்த வரைக்கும் நேற்று மார்க்கெட் முடிவடைந்து 422 ரூபாய் 85 காசுல முடிவடைஞ்சிருக்கு. இன்னைக்கு 422 30 காசு கீழே போச்சுன்னா செல்லிங் பண்ணலாம். முதல் டார்கெட் 421 ரூபாய் 30 காசு, அதாவது 1 ரூபா லாபத்துல வெளியாகலாம். இருந்தாலும் 80 பைசால வெளியாக நல்லதுன்னு சொல்லுவேன். அதே பை சைட்ல 424 ரூபாய்க்கு மேல ஏறிச்சுன்னா பை பண்ணலாம். 60 பைசா பை சைடு வெறும் 60 பைசா லாபத்துல வெளியாகுங்க, செல் சைட்ல 80 பைசா லாபத்துல வெளியாகலாம். நன்றி. தொடர்ந்து பேசலாம் சார். திண்டுக்கல்ல இருந்து அடுத்த நேரில் இருக்காங்க. வணக்கம் குமார். மேடம், இது இன்னைக்கு க்ரூட் ஆயில் எப்படி இருக்கு? ஓகே, ஆயில் லெவல்ஸ் இன்னைக்கு 5700க்கு மேல ஏறிச்சுன்னா பையிங். 10 ரூபாய் டார்கெட் இருந்தாலும் 8 ரூபாய் டார்கெட்ல வெளியாகுங்க. அதே செல் சைட்ல 5672 ரூபாய்க்கு போச்சுன்னா செல் பண்ணுங்க. முதல் டார்கெட் 5654 இருந்தாலும் கிட்டத்தட்ட 18 ரூபாய் லாபத்துக்கு இருந்தாலும் 10 ரூபாய் லாபத்துல வெளியாகலாம். சோ பையிங் 800 ரூபாய்க்கும் செல்லிங் 1000 ரூபாய் லாபத்துக்கும் இருக்கு. சார், எப்போது ஒருத்தர் ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸா இருக்க முடியும் சார், ட்ரேடரா இருக்க முடியும்? ப்ரொஃபஷனல் ட்ரேடர் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதிகமா ஆசைப்படாம இருந்தாலே பேசிக், அதுதான் முதல் கட்டம். இரண்டாவது எடுத்தோம்னா ஒரு நல்ல ட்ரேடர் அப்படின்னா என்ட்ரி ஒரு பொருளை வாங்கறதுக்கு முன்னாடியே எங்க வாங்கணும், எங்க விற்கணும், எங்க ஸ்டாப் லாஸ் வைக்கணும், எல்லாத்துக்கும் முன்னாடி ட்ரெண்ட் என்ன அப்படிங்கறது முன்கூட்டியே தெரிஞ்சு அந்த ட்ரேடு முடியற வரைக்கும் அவங்க முதல் கட்டத்துல என்ன முடிவு எடுத்தாலும் அந்த முடிவை அப்படியே கடைபிடிப்பாங்க. அதுதான் ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த என்ட்ரி, டார்கெட், ஸ்டாப் லாஸ் இது மூணுமே கிரேட் வெஞ்சர்ஸ்ல கொடுக்கக்கூடிய காலை 10:15 மணி அளவுகள்ல இருக்கக்கூடிய 9 முக்கியமான கமாடிட்டிஸ்ல பை சைடு செல் சைடு ரெண்டு பக்கத்திற்குமே காலையிலே வந்துடும். இட் மீன்ஸ் 18 ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஒரு நாளைக்கு அவைலபிளா இருக்கும். ஸோ இது அவங்களே டிசைட் பண்ணி கிளீனா இங்கதான் வாங்க போறோம், இங்கதான் டார்கெட் வைக்க போறோம், இங்கதான் ஸ்டாப் லாஸ் வைக்க போறோம் கரெக்டா பிளான் பண்ணி பண்றதுனால 10ல் 8 வியாபாரம் லாபத்துல தான் முடியுது, 2 வியாபாரம் மட்டும் நஷ்டத்துல முடியுது. தொடர்ந்து பேசும் சார். வேலூர்ல இருந்து நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் மணிகண்டன். ஹலோ, சொல்லுங்க மணிகண்டன், உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. சரி மேடம். சார் வணக்கம் மேடம். மணிகண்டன், உங்க டிவி வால்யூம் ரெடியூஸ் பண்ணிட்டு கேள்வி என்னன்னு மட்டும் கேளுங்க. என்னங்க மேடம்? உங்க டிவி வால்யூம் ரெடியூஸ் பண்ணிட்டு கேள்வி கேளுங்க. சரிங்க மேடம். சார் அவர் தொடர்புல இல்ல சார். காப்பர் டிபான் வீக்கஸ் யூஎஸ் டேட்டான்னு சொல்லியிருக்காங்க. காப்பர் பத்தி சொல்லுங்க சார். காப்பர் ட்ரெண்ட் என்ன? யூஎஸ் எக்கானமி சரியில்லை, அதனால டாலர் வீக்கா இருக்கு இல்லையா நேற்று. ஸோ டாலர் வீக் ஆனதுனால காப்பரோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் டிமாண்டும் குறைஞ்சிருக்கான். யூஎஸ் டாலருக்கும் காப்பருக்கும் என்ன சம்பந்தம்னா, யூஎஸ் டாலர் வீக் அப்படின்னா எக்கானமி கொஞ்சம் சரியில்லை, அதனால யூரோ எக்கானமியும் அந்த சைனீஸ் எக்கானமியும் கொஞ்சம் வீக்கா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குங்கிறதுனால
காப்பருக்கான டிமாண்ட் குறையும் போது காப்பர் பிரைஸ் குறையதான் செய்யும். மேலும் பேசலாம் சார். நெல்லையில இருந்து அடுத்த நேர்ல இருக்காங்க. வணக்கம் ராம்குமார். வணக்கம் சார். சொல்லுங்க ராம்குமார். சார் நான் நம்ம நேச்சுரல் கேஸ்ல 235 ரூபாய்க்கு செல் இருக்கேன் சார். எப்படி சார் ஹோல்ட் பண்ணாவா வருமா சார்? இல்லைங்க, ஹோல்ட் பண்றது அந்த அளவுக்கு அட்வைசபிள் கிடையாதுங்க. ஏன்னா மார்க்கெட் வந்து வின்டர் சீசன் ஸ்டார்ட் ஆக போகுது. இறங்குமா 235 ரூபாங்கிற 6 ரூபாய் நஷ்டத்துல தான் இருக்கீங்க. அதனால வந்து வேணுமானாலும் 248 ரூபாய் 47 ரூபாய் பக்கம் போச்சு அப்படின்னா மார்க்கெட் ஆவரேஜ் 2 லாட்டா செல்லிங் போட்டுக்கிட்டு மார்க்கெட் 243 இல்ல 242 வெளியானீங்கன்னா நீங்க விட்டதையும் எடுத்துடலாம். 243 கூட வெளியானீங்கன்னா 1 ரூபா 2 ரூபா நஷ்டத்தை நீங்க வெளியாகிறது தப்பு கிடையாது. ஸோ பொறுத்திருந்து மார்க்கெட் மேலும் ஏறினால் ஆவரேஜுக்கு போங்க, இல்லைன்னா இறங்குச்சு அப்படின்னா 238 வெளியேடுங்க. நீங்க மேலும் பேசலாம் சார். காஞ்சிபுரத்துல இருந்து நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் குமார். ஹலோ, சொல்லுங்க குமார், உங்க சந்தேகங்கள் என்னன்னு கேளுங்க. சார்கிட்ட பேசணும், பேசுங்க. ஹலோ வணக்கம், சொல்லுங்க. சார், நான் வந்து காப்பர் வந்து 4 மினி வந்து 429 ரூபா 50 காசுல பிரைஸ் பண்ணிருக்கேன். சரிங்க. ஹலோ, தொடர்ந்து பேசுங்க குமார். காப்பர் மினி 4 லாட் வந்து 429 ரூபா 50 பிரைஸ் பண்ணிருக்கேன். ஓகே. சில்வர் வந்து 2 மினி வந்து 42,300 பை பண்ணிருக்கேன். இது ரெண்டுத்துக்கும் நான் வந்து 1 மந்த் வெயிட் பண்ணலாம் இருக்கேன். இது வந்து ஸ்டாப் லாஸ் வெயிட் பண்ணலாம், இல்ல ஹோல்ட் பண்ணலாமா, இல்ல கட் பண்ணிக்கலாமா? வெயிட் பண்ணலாம் இருக்கீங்க, அதுக்கு கட் பண்ணிக்கலாமா இல்ல வெயிட் பண்ணலாமா? ஸ்டாப் லாஸ் 10 ரூபா போடலாமா, இல்ல இன்னும் இறங்குமா? சரி, இந்த 1 மாசம் வெயிட் பண்ணலான்னு இருக்குன்னா எதுக்குன்னே தெரியல. அதனால நீ அந்த மாதிரிலாம் வெயிட் எல்லாம் பண்ண வேண்டாம். காப்பர் அண்ட் சில்வர் ஏறத்துக்கான சான்சஸ் இருக்கு. கொஞ்சம் நிதானமா இருங்க. ப்ராப்ளம் இன்னைக்கு இல்ல திங்கட்கிழமை மதியம் இன்வென்ட்ரி வரைக்கும் கொஞ்சம் நிதானமா இருங்க. அதுக்கப்புறமா மார்க்கெட் காப்பர் இறங்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்க உடனடியா வெளியாகிறது நல்லது. அண்ட் தென் நெக்ஸ்ட் கமாடிட்டி சில்வர் வந்து ஏறத்துக்கான சான்சஸ் இருக்கு. கொஞ்சம் நிதானமாக இருந்து பார்க்கலாம். சில்வர் வந்து நீங்க மண்டே வரைக்கும், நாளைக்கு மார்க்கெட் டே மார்க்கெட்ல ஈவினிங் மார்க்கெட் இருக்கு. நாளை ஈவினிங் மார்க்கெட்ல 5 மணிக்கு மேல இருக்கக்கூடிய மார்க்கெட்ல சில்வர் ஓரளவுக்கு ஏறுச்சுன்னா நீங்க எக்ஸிட் ஆயிடுங்க. அதுக்கப்புறம் கேரி ஃபார்வர்ட், வீக்கெண்ட் கேரி ஃபார்வர்ட் பண்ணாதீங்க. நல்லது இல்ல. இருந்து ஒரு நேர்ல இருக்காங்க. வணக்கம் சரவணன். வணக்கம் மேடம். சொல்லுங்க சரவணன், உங்க சந்தேகங்கள் என்னன்னு கேளுங்க. பேசுங்க. ஒண்ணும் இல்ல சார், கிரேட் வெஞ்சர் கிளைண்ட். சொல்லுங்க. உங்களுடைய சார்ட் வந்து ஜிவி சார்ட்னு வருது. இது இல்லாம 36 ஒரு 56 பேட்டர்ன் நீங்க குடுக்குறீங்க. இதுல வந்து எது வந்து கொஞ்சம் துல்லியமா இருக்கும்? இல்ல ஒரு சார்ட் தான் கொடுக்குறேன். கிரேட் வெஞ்சர்ஸ் சார்ட் ஒண்ணுதான் கொடுக்குறேன். வேற என்ன கொடுக்குறேன்? சரவணன் தொடர்புல இருக்கீங்களா? தொடர்புல இருக்கேன். தொடர்ந்து பேசுங்க. உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. கிரேட் வெஞ்சர்ஸ் சார்ட் ஒரே ஒரு சார்ட் தான் கொடுக்குறோம். எது நீங்க இன்னொரு சார்ட் என்ன கம்பேர் பண்றீங்க புரியல. பேட்டர்ன் அப்படிங்கிற மாதிரி 56 வகை இருக்கு. அதுல வந்து எது துல்லியமா இருக்கும், அத நான் எதை ஃபாலோ பண்ணாக்க நல்லா இருக்கும்? சார்ட்ல இருக்கக்கூடிய அத்தனை இண்டிகேட்டர்ஸ்ல எந்த இண்டிகேட்டர்னா உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா எந்த ஃபார்முலான்னு சொல்லலாம். எந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணா பெட்டர் அப்படின்னு சொல்றீங்க. ஆரம்பத்துக்கு நீங்க ரொம்ப சிம்பிளா பார்க்கக்கூடிய MACD மட்டும் போட்டு பார்க்கலாம். கூட வந்து இருக்கக்கூடிய நார்மல் கேண்டில் ஸ்டிக்ஸ் ஹைகனாஷி கேண்டில்ஸா மாத்திட்டு அதுல மூவிங் ஆவரேஜ் லே பண்ணி அந்த மூவிங் ஆவரேஜ் லைனுக்கு மேல கேண்டில்ஸ் ஒரு கேண்டில் முடிவடைஞ்சுன்னா அடுத்த கேண்டில் பை பண்ணலாம். அதே வந்து அந்த மூவிங் ஆவரேஜ் லைனுக்கு கீழே ஒரு கேண்டில் முடிவடைஞ்சதுன்னா அந்த கேண்டிலுக்கு அடுத்த கேண்டில் செல் பண்ணலாம். மேலும் பேசலாம் சார். நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் குமார். வணக்கம். சொல்லுங்க குமார், பேசுங்க. வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் சார், நாங்க உங்க கிளைண்ட் தான் சார். கிரேட் வெஞ்சர்ஸ்ல தாங்க கிளைண்ட் தான். சொல்லுங்க சார். இப்போ நான் வந்து சேர்ந்து ஒரு 20 நாள் 15 நாள் தான் ஆகுது. சார் இப்ப எதை நான் ஃபாலோ பண்ணி நான் எதெல்லாம் பார்க்கணும் சார்? கமாடிட்டி நம்ம டெய்லி இன்டர்நெட் பண்ணிட்டு இருக்கேன். நான் எதை வந்து பார்த்துட்டு நான் பண்ணா வந்து கரெக்டா இருக்கேன் சார்? நான் எதெல்லாம் ஃபாலோ பண்ணணும்? நான் ஃபுல் டைமா பண்ணலான்னு இருக்கேன். குமார், நீங்க ஹெட் ஆபீஸ்க்கு வந்தீங்கன்னா இந்த 10:15 மணி அளவுகளை மட்டும் நீங்க பார்த்து முதல்ல ஒரு 20 இருந்து 30 வியாபாரம் கண்டினியூவா க்ரூட் ஆயில் இல்ல சில்வர் மெகா இல்ல மினி ஏதோ இந்த 3 கமாடிட்டி ஏதாவது 2 கமாடிட்டியை சூஸ் பண்ணி நீங்க கண்டினியூவா ட்ரேட் பண்ணுங்க. 20 ட்ரேட்ஸ் பண்ணிட்டு அந்த லெவல்ஸை மட்டும் பார்த்து பண்ணி என்ன அவுட்புட் கொடுத்துருக்குன்னு பாருங்க. க்ரூட் ஆயில பார்த்து லெவல்ஸ் பார்த்து க்ரூட் ஆயில் செஞ்சீங்க அப்படின்னா
7 ரூபாய் 8 ரூபாயில வெளியாக நல்லது. சில்வர்ல எடுத்து பண்ணீங்கன்னா ஒரு 60 ரூபாய் லாபத்துக்கு குறைந்தபட்சம் 50 அதிகபட்சம் 60 ரூபாய் லாபத்துல வெளியாகும். 20 ட்ரேட்ஸ் நீங்க பண்ணிட்டாலே நீங்க என்ன பண்ணணுங்கிறது உங்களுக்கே புரியும். நன்றி. மேலும் பேசலாம் சார். ஈரோட்ல இருந்து அடுத்த நேர்ல இருக்காங்க. வணக்கம் ராமகிருஷ்ணன். வணக்கம்மா. சொல்லுங்க ராமகிருஷ்ணன். சில்வர் மினி 43,200க்கு பை பண்ணிருக்கிறேங்க. ஓகே. ஹலோ, தொடர்ந்து பேசுங்க ராமகிருஷ்ணன். சில்வர் மினி 43,200க்கு பை பண்ணிருக்கிறேங்க. அது என்ன ஏறுமா என்ன, எங்க வந்து மறுபடியும் ஆவரேஜ் பண்ணலாங்க? கோல்டோ இல்ல சில்வரோ பெரிய அளவு இறங்குறதுக்கான வாய்ப்பு இல்லைங்க இப்போதைக்கு. ஏன்னா இன்னும் இந்த மாதிரி ரொம்ப சைட் வேவ்ல சாப்பியா இருந்துட்டு இருக்கு மார்க்கெட். நீங்க அப்படி ஆவரேஜ் போகணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வேலையில ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 1 லாட் பை வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இங்க 1 லாட் பை போங்க. இன்னும் மேற்கொண்டு ஒரு 500 ரூபாய் இறங்குச்சுன்னா 2 லாட்டா வேணாலும் பை பண்ணிக்கலாம். ஆனால் ஸ்டாப் லாஸ் அப்படிங்கறது நீங்க இன்ட்ராடேவா பண்ணுன்னு சொல்லும்போது நீங்க கேரி ஃபார்வர்ட் எடுத்து பண்ணிட்டீங்கன்றதுனால ஸ்டாப் லாஸ் நீங்க எதுவா வச்சு பிக்ஸ் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். கோல்டு மெகா $1,272 கீழே செட்டில் ஆச்சு அப்படின்னா ஒரு நாள் செட்டில் ஆச்சுன்னா நீங்க சில்வர் ஸ்டாப் லாஸ் போட்டு வெளியாகலாம். நன்றி. தேங்க்யூ சார். நீங்க எங்க ஸ்டுடியோ கொண்டது கமாடிட்டி வாணிபம் குறித்து பலவிதமான ஏற்றம் இறக்கங்கள் குறித்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. குறிப்பா நேரில் கேட்ட கேள்விக்கு ரொம்ப பொறுமையா பதிலளிச்சீங்க. நன்றி சார். நன்றி. வணக்கம். கிரேட் வெஞ்சர்ஸ் வழங்கும் லாபம் கமாடிட்டியில் ஜெயிக்கலாமாக நிகழ்ச்சிக்கு இன்று நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் கிரேட் வெஞ்சர்ஸ் நிறுவனத்தின் தலைவரான திரு ஹரிஹரன் அவர்கள். கமாடிட்டியில் ஜெயிப்பது எப்படி என்பது குறித்து அவர்கள் சொன்ன பலவிதமான கருத்துக்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.